இதெல்லாம் பார்க்காம செத்துட்டு என்னங்க பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புரியுதா? எந்த வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எவ்வளோ க்ளவுடி, மேகங்கள் சூழ்கின்ற மலைகள், மேகமலைகள். இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகமலை தான். மேகமலையை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், ஏன்னா மேகமலைன்றது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்தால் மகாராஜா வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த மகாராஜா வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. ஆனால் அங்கேருந்து லெஃப்ட் சைடு எடுத்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 டெம்பிள்ஸ் இருக்குது. ஒரு முருகர் கோவில் இருக்குது, இன்னொரு ஐயனார் கோவில், சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற வியூ பாயிண்ட் தாங்க இது. புரியுதா? மேலே க்ரீன் கலர் தெரியுது, அது வந்து காவல்துறையோடைய டெலிகம்யூனிகேஷனுக்கான ஒரு டவர் அங்கே இருக்குது. அங்கே ஒரு போலீஸ் இருப்பார். இங்கே வந்து ஐயனார் கோயில் சின்னதாக இருக்கிற ஒரு ரூம். அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முருகர். நான் உங்களுக்கு அது ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். லைஃப்பில் ட்ராவல் பண்ணு. டூரிஸ்டராக இருக்காது, கும்பலாக சேர்ந்துட்டுலாம் சுற்றிட்டு இருக்காது. சோலோவாக ட்ராவல் பண்ண கற்றுக்கோ. ஒன்ஸ் நீ சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது யாரையுமே நீ டிபெண்ட் பண்ண தேவையில்லை. புரியுதா? என் ஃப்ரெண்டு வந்தால் தான் நான் ட்ராவல் பண்ணணும்லாம் யோசிக்காது. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. கையில் காசு இருக்கா, கம்மியாக தான் குறைவாக தான் காசு இருக்குன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணு. நான் இப்போ சென்னை சென்ட்ரலில் இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்ல, கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. சென்ட்ரல்லேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன், நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து போடிநாயக்கனூர் ட்ரெயின் சண்டே தவிர எல்லா நாளுமே போயிட்டு இருக்குது 10:30க்கு. அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா தான். மோஸ்ட்லி அந்த அன்ரிசர்வ்டில் வரும்போது அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் மேலே ஏறி படுத்துக்கங்க, உட்காராதீங்க, ஏன்னா உங்களால் உட்காந்துட்டு வர முடியாது. காலையில் 8:20க்கு வந்து தேனியில் ரீச் ஆகிடுங்க. தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த தேனியோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியே ஒரு 500 மீட்டர் நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தாவே உங்களுடைய ரைட் சைடு ஒரு சின்ன ஹோட்டல் கடை இருக்கும். அங்கே சாப்பாடு நல்லாவே இருக்குது, இட்லிலாம் சாப்பிட்டு அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா கம்பமார் குமளி போகிற பஸ் ஏறி சின்னமனூர்ன்ற ஒரு இடத்துல வந்து இறங்கிக்கிங்க. ஐ திங்க் தேனியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர். சின்னமனூரில் காலையில் 10:30க்கு மார்னிங் 10:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு போகிற பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட் ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் 55 தான். மேகமலைக்கு டிக்கெட் எடுக்காதீங்க. அந்த பஸ்ஸு கடைசியாக ராவலூர், அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, நான் உங்களுக்கு இதில் போடுறேன். அந்த ஊருக்கு போகிற பஸ் எடுத்து நீங்கள் வந்து மகாராஜா மெட்டுன்ற இடத்துல வந்து இறங்கிக்கங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட். நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இயற்கைக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்காம போயிடக்கூடாது, சரியா? ஒரே வாழ்க்கை, என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணு, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இரு. என்ஜாய் பண்ணு. இந்த வீடியோவில் நான் பின்னாடி நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணுறேன். இது எல்லாமே பாரு. இப்போ நான் வரதுக்கு ஒரு 500 ஆகுது, போகிறதுக்கு ஒரு 500, 1000லேயே ஒரு பட்ஜெட் முடிச்சிடலாம், ஒரு நாள் ட்ராவல். ஓகே, நான் நிறைய ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.